உங்களை கையெடுத்து கும்பிடணும்னா அதுக்கு நீங்க சூசைட் தான் பண்ணணும். என்ன பிரதர்? இருங்க பிரதர். டேய் ஏன்டா? பின்ன என்ன பிரதர், நம்ம கிட்ட நிறைய ஐடியா இருக்குது, கேக்குறீங்களா? இப்போ ஓஎம்ஆர்ல காரை ஸ்டார்ட் பண்ணி ஈஸியா வழியா சும்மா சர்ன்னு போறோம். அது மட்டும் வேணாம். ஏன் 2 டோல் ப்ரோ 190 ரூபா வேஸ்டா கட்டணும். டோலை கட்டவே இவ்வளவு யோசிக்கிறான், இவ எப்படி வாழை கட்டுவான்? டிஎல் அப்படியே உறிஞ்சிக்குங்க, நான் சொல்றதையும் புரிஞ்சுக்குங்க. நீங்களும் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கார்ல வேகமா போயிட்டு இருக்கீங்க. உங்க காரை பின்னாடி நம்ம பாய்ஸ் ஒரு 4 பேரு வேகமா ஃபாலோ பண்றாங்க. எதுக்கு ஃபாலோ பண்ணோம்? நம்ம கிட்ட தான் 7 சீட்டர் இருக்கே. 7 பேர் தாராளமா உட்காரலாம் ப்ரோ. தேவையில்லாம எதுக்கு ஒரு காருக்கு பெட்ரோல் யூஸ் பண்றீங்க? அது இவர மாதிரி இருந்தா 8 பேர் கூட தாராளமா உட்காரலாம். குரங்க அச்சோ, உப்பு பிஸ்கெட்ல அதான் விழுந்துருச்சு. நீங்க சொல்லுங்க. சரிங்க பிரதர், உங்க காரை எடுத்துக்கிட்டு நேரா. நீங்க ஏன் ப்ரோ நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. இல்ல, நீங்க நோண்டி எடுத்துட்டு சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். சாரி பிரதர், யூ கண்டினியூ. நீங்க கார்ல வேகமா போறீங்க பிரதர். அப்ப நம்ம பாய்ஸ் உங்க காரை சேஸ் பண்றாங்க. ஒரு லெவலுக்கு மேல நீங்க கடுப்பாய் அந்த காரை ஸ்கிட் அடிச்சு மடக்கி நிப்பாட்டுறீங்க. அந்த கார்ல இருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு பெரிய சண்டை வருது. நீங்க அவங்கள ஒரு அடி அடிக்கிறீங்க, அவங்க உங்களை 2 அடி அடிக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேல சண்டை எக்ஸ்ட்ரீம் போய் உங்க நடுமண்டில பாட்டில வச்சு உங்க ஆள் வயித்துல குடிச்சாங்க பிரதர். எப்படி சர்ப்ரைஸ்? ஐயோ பிரதர், பக்கத்துல ஹாஸ்பிடல்லாம் இருக்குல்ல, பிரச்சனை இல்லல்ல. பயப்படாதீங்க பிரதர், அந்த பாட்டிலும் உங்களை மாதிரி தான் பிரதர், டம்மி, உங்க ஆளை ஒண்ணுமே பண்ணாது. அப்புறம் அப்படியே சாங்க போடுறோம், சண்டை போட்ட எல்லாருமே டான்ஸ் போடுறாங்க. டிக்கியை தொடர்ந்து பலூனை பறக்க விட்டு நீங்க முட்டியை போட்டு ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்றீங்க. சும்மா வேற மாதிரி இருக்கும் பிரதர். ஆஹா, செம மேட்டர் பிரதர். கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆயிருவாங்கல்ல. நீங்க தைரியமா போங்க. உங்க கல்யாணத்துக்கு நாங்களே 2 பாக்கெட் உப்பு பிஸ்கட் வாங்கி கொடுத்து வாழ்த்திட்டு போறோம். சூப்பர் ப்ரோ. மத்த டீட்டெயில்லாம் கீதா சொல்லுவாங்க. நீங்க போங்க கீதா. நன்றி.